தொடர்ந்து இவர் பேசக்கூடிய வாரிசு அரசியல் எடுபடாம போயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மல்யுத்த வீராங்கனைகள் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங்கோட பையனுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க உண்மையிலேயே நியாயமா என்ன பண்ணிக்கணும், அந்த சம்பந்தப்பட்ட பிரிஜ்பூஷனை கட்சியில இருந்தாவது விலக்கி இருக்கணும். அவரை கட்சியில இருந்து விலக்காம அவரோட பையனுக்கு நீங்க சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா வாரிசு அரசியலை பத்தி பேச உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு, என்ன தகுதி இருக்கு? அதே மாதிரி ஊழலை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமா பாஜக எவ்வளவு பெரிய ஊழல் பண்ணிருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்போ ஊழலை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எதிர்கட்சியில இருக்கிறவங்களா கரப்ட்னு பேசுறீங்க. அப்படி கரப்ட்னு நீங்க குற்றம் சாட்டினவர்களையே நீங்க உங்க வாஷிங் மிஷின்ல போட்டு தூய்மைவாதிகளாக மாத்தி சத்திய கீர்த்திகள்னு அனௌன்ஸ் பண்ணி உங்க கட்சியிலேயே நீங்க சேர்த்துக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு ஒழுக்கத்தை பத்தியோ இல்ல ஊழலை பத்தியோ பேச என்ன தகுதி இருக்கு? அப்ப இவங்க வைக்கக்கூடிய எல்லா விஷயமும் இன்னைக்கு மக்கள் கிட்ட எடுபடாம போயிடுச்சு. இன்னொரு விஷயம் எல்லாத்தையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா ராமர் கோவில்ல கையில எடுத்தாங்க. இன்னைக்கு அதுவுமே கை கொடுக்கல.